விஜய். பெயரைப் போலவே தோல்வியை கூட வெற்றியாகவே சூடிக்கொண்டவர் விஜய். விஜய், ஆம், இப்படித்தான் மக்களுக்கு அறிமுகமாகி இருந்தார் ஜோசப் விஜய். 10 வயதிலேயே கேமரா முன் நடிக்க ஆரம்பித்து விட்ட இவர் 18 வயதிலேயே கதாநாயகனாக திரையில் தோன்றினார். இந்த 25 வருடத்திற்கும் மேலான திரைப்பயணத்தில் வெற்றி, தோல்வி, அவமானம், பாராட்டு, புகழ், இகழ் என்று அனைத்தையும் கடந்து வந்து இன்று சரித்துவிட முடியாத இமயமாய் நிற்கிறார். ஒரு கதாநாயகனுக்குரிய முகவெட்டு, உடற்கட்டு என்று எதுவும் இல்லை என்று நிராகரிக்கப்படுபவராகவும், எந்த விதத்திலும் ரசிக்க முடியவில்லை என்று விமர்சிக்கப்படுபவராகவும் இருந்தார் விஜய். இன்றில்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று எவராலும் அப்படி சொல்லிவிட முடியாது. அவரை போல முகவிட்டும் உடல் கட்டும் இருந்தால் இன்று ஹீரோவாவது எளிது என்று சொல்கிறார்கள். இதுதான் அவரது குறைந்தபட்ச சாதனை. விஜயின் வரலாற்றை அறிய அவரது தந்தை S.A. சந்திரசேகரின் திரைப்பயணத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும். 1981 வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் இயக்குனராக அறிமுகமானவர் S.A. சந்திரசேகர். விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான வெற்றி படம் சட்டம் ஒரு இருட்டறை. பல மொழிகளுக்கு சென்ற அந்த படத்திற்கு பிறகு நெஞ்சிலே துணிவிருந்தால், ஜாதிக்கோர் நீதி, நீதி பிழைத்தது, நீதிக்கு தண்டனை, இது எங்கள் நீதி போன்ற சமூக தாக்கம் நிறைந்த திரைப்படங்களை இயக்கியவர் S.A. சந்திரசேகர். அரசியல் நெடியுள்ள அவரது படங்களில் பெரும்பாலும் விஜயகாந்த் தான் ஹீரோ. கபாலி, காலா என்று இப்போது அரசியல் பேசும் ரஜினி 80களில் பகவத்கீதை வாசிக்கும் ராபின்ஹுட்டாக நடித்த நான் சிகப்பு மனிதன் படமும் S.A. சந்திரசேகரின் படைப்புதான். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தியிலும் வெற்றி படங்களை கொடுத்தவர் S.A. சந்திரசேகர். தன் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக விஜயை அறிமுகப்படுத்தினார் S.A. சந்திரசேகர். அன்றைய இளைஞர்களின் இயல்பான சினிமா தாக்கம் விஜயையும் பீடித்திருந்தது. அப்பா சினிமா துறையில் இருந்ததும் ரஜினி மீதான ஈர்ப்பும் இயல்பாகவே விஜயை சினிமாவின் மீது காதல் கொள்ளச் செய்தது. அவரது அந்த சினிமா காதலை அவரது அப்பாவை சமாதானப்படுத்தி அனுமதிக்க வைத்ததோடு விஜயை வைத்தே சினிமாவெடுக்கவும் வைத்தது. இந்த இடத்தில் ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். ஒரு சிறந்த இயக்குனராக 80களில் வலம் வந்த S.A. சந்திரசேகர் விஜயை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்த பின் புதிய உச்சத்தை அல்ல, தன் இடத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகும் பல படங்களை இயக்கியிருந்தாலும் அவரால் தனது பழைய வெற்றிகளை கூட முறியடிக்க முடியவில்லை. ஆனால் விஜய் வேறு லெவலுக்கு சென்று விட்டார். விஜயின் தந்தை இயக்கிய படங்களில் சிறுவயது விஜயகாந்தாக விஜய் தான் நடித்திருப்பார். பின்பு ராம்கி நடித்து S.A. சந்திரசேகர் இயக்கிய இது எங்கள் நீதி என்ற படத்தில் பள்ளியில் படிக்கும் மாணவனாக நடித்து பாதியில் இறந்துவிடும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதன் பிறகுதான் 1992 இவரை தன் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் S.A.C. அடுத்ததாக விஜய் தன் தந்தை இயக்கத்தில் செந்தூர பாண்டி என்ற படத்தில் நடித்தார். S.A. சந்திரசேகர் மீது உள்ள மரியாதைக்காக விஜயகாந்த் விஜய்க்கு அண்ணனாக செந்தூர பாண்டியாக நடித்தார். அடுத்தடுத்து வந்த ரசிகன், விஷ்ணு மற்றும் ரங்கநாதன் இயக்கத்தில் வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உட்பட சில படங்களில் சங்கவி விஜய்க்கு ஹீரோயினாக வலம் வந்தார். விஜயின் ஆரம்பகால படங்களின் வெற்றி அல்லது பேசப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக கவர்ச்சி, இரட்டையர்த்த வசனங்கள் முன்னின்றன. அந்த நேரத்தில்தான் விஜயின் வெற்றி பாதைக்கு முதல் மைல்கல்லாக வந்து அமைந்தது பூவே உனக்காக. சென்டிமெண்டான படங்களை எடுக்கும் இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் நடித்த பூவே உனக்காக படம்தான் விஜயின் முதல் பிளாக்பஸ்டர். 200 நாட்களை கடந்து ஓடிய இந்த படம்தான் விஜயை இளைஞர்களை தாண்டி குடும்பங்களுக்குள் குடிபுகச் செய்தது. அதன் பிறகு வசந்தவாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா, காலமெல்லாம் காத்திருப்பேன் என்று நடித்த விஜய்க்கு லவ் டுடே மேலும் ஒரு வெற்றி படமானது. அதன் பிறகு சிவாஜி கணேசனுடன் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்தார் விஜய். அந்த படத்தில்தான் சிம்ரனோடு முதன்முறையாக ஜோடி போட்டார் விஜய். மேலும் தன்னைப் போலவே வாரிசு நடிகராக களமிறங்கிய சூர்யாவுக்காக நேருக்கு நேர் படத்தில் இணைந்து நடித்தார் விஜய். அந்த சூழலில்தான் விஜய்க்கு மிக பெரும் வெற்றி படமாக காதலுக்கு மரியாதை வெளிவந்தது. அனைவரும் விரும்பும் விஜயாக ஜோசப் விஜய் மாறி போனது இந்த படத்தில்தான். ஃபாசில் இயக்கத்தில் நடித்த இந்த காதலுக்கு மரியாதையில் அமைதியான அழகான ஒரு இளைஞனாக, காதல் நாயகனாக வலம் வந்தார் விஜய். மேலும் காதலின் மீது தமிழ் சமூகத்தில் கொஞ்சமேனும் மரியாதை ஏற்படுத்திய படமாகவும்
காதலுக்கு மரியாதை இருந்தது. இது ஜோசப் விஜய்க்கு இரண்டாவது பிளாக்பஸ்டர். அதன் பிறகு நினைத்தேன் வந்தாய் நிலவே வா என்று நடித்தவர் இடையில் பிரியமுடன் படத்தில் அப்போதே வில்லத்தனம் கொண்டவராய் நடித்தார். 1999ஆம் ஆண்டு விஜயின் மூன்றாவது பிளாக்பஸ்டர். நெஞ்சினிலே என்றென்றும் காதல் மின்சார கண்ணா வெளியான அதே 1999 தான் துல்லாத மனமும் துள்ளும் வெளியானது. அறிமுக இயக்குனர் எழில் மீது நம்பிக்கை வைத்து துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் நடித்தார் விஜய். இப்படம் மெகா ஹிட் அடித்தது. துல்லாத மனமும் துள்ளும் பெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் அதே ஆண்டு வெளிவந்த விஜயின் மற்ற படங்கள் அவ்வளவாக வெற்றி பெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில்தான் புதிய மில்லீனியத்தில் அடுத்த பிளாக்பஸ்டர் வெளியானது. விஜய் நவநாகரிக இளைஞனாக குஷியில் குசிப்படுத்தினார். பழைய ஜாலியான விஜயும் அடுத்து வந்த அமைதியான விஜயும் இணைந்து புதிய ஸ்டைலான விஜயாக திரையில் மிளிர்ந்தார். அதன் பிறகு சிம்ரனோடு மீண்டும் இணைந்த குடும்பங்களை கவர்ந்த பிரியமானவளே வெளியானது. விஜய் சூர்யாவோடு மீண்டும் இணைந்து நடித்த படம் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டமணி, செந்தில், சார்லி, தாமு, மணிவண்ணனோடு காமெடி செய்து வந்த விஜய் இந்த படத்தில் வடிவேலுவோடு இணைந்து கலக்கினார். அதன் பிறகு பத்ரி, ஷாஜகான், தமிழன், யூத், பகவதி, வசீகரா, புதிய கீதை என்று வரிசையாக படங்கள் வெளிவந்தன. ஷாஜகானில் காதலர்களை சேர்த்து வைத்த விஜய் ரசிக்கப்பட்டார். வசீகரா தியேட்டர்களுக்கு பிறகு குடும்பங்களை ஆக்கிரமித்த படமாக இருந்தது. யூத், பகவதி, புதிய கீதை போன்ற படங்களில் வெளிவந்த பாடல்கள் ஹிட் அடித்தன. இந்த நேரத்தில்தான் அமைதியான, அழகான, ஜாலியான நாயகனாய் இருந்த விஜய் ஆக்ஷன் நாயகனாக அவதாரம் எடுத்தார். அவரது ஆரம்ப படங்கள் அதை நோக்கியே இருந்தாலும் சாத்தியப்படுத்தியதென்னவோ திருமலைதான். அதன் பிறகு நீண்ட நாட்களாக தயாரிப்பில் இருந்த உதயா திரைப்படம் வெளியானது. முதல் AR ரஹ்மான் விஜய் கூட்டணி படமான இந்த படம்தான் விஜய் சிம்ரன் கூட்டணியின் கடைசி படமும் கூட. 2004இல் வெளியான மிக பெரும் வெற்றி படம் கில்லி. விஜய் திரிசா கூட்டணி இந்த படத்தில்தான் உருவானது. அவரது ரசிகர்களையும் தாண்டி திரையுலகமே கொண்டாடும் படமாக கில்லி விளையாடியது. ஆக்ஷனுடன் காமெடியும் கலந்து நடித்த கில்லி சொல்லி அடித்தது. விஜயின் வெற்றி பாதையில் மகுடமாய் மாறிப்போனது. அதற்கு காரணம் விஜய் அதற்கு முன்பாக தனித்தனியாக கவர்ந்திருந்த அனைத்து தரப்பு மக்களின் ரசனைக்கும் தீனி போடும் விதமாக இந்த படம் உருவாகி இருந்தது. அதன் பிறகு மதுர திரைப்படம் வெளியாகி அவரது ரசிகர்களை திருப்திப்படுத்தியது. பிறகு விஜயின் ரசிகரான பேரரசு விஜயை வைத்து எடுத்த படம் திருப்பாச்சி. தங்கச்சி சென்டிமெண்ட், கிராமத்து இளைஞன், காமெடி, காதல், ஆக்ஷன், எமோஷனல் என்று கலந்து கட்டி அடிக்க மீண்டும் ஒரு பெரும் வெற்றி படமாய் ஜோசப் விஜய்க்கு அமைந்தது திருப்பாச்சி. அதற்கு அடுத்து வெளியான படம் சச்சின். அமைதியான காதலுக்கு மரியாதை விஜய் வேறொரு டைமென்ஷனில் குளிர்ச்சியான விஜயாய் திரையில் தோன்றினார். வடிவேலுடனான காமெடி மீண்டும் ஜொலிக்க வைத்தது. தமக்காக படம் எடுத்த தந்தைக்காக நடித்து கொடுத்த படம்தான் சுக்ரன். அதன் பிறகு பேரரசுவின் சிவகாசியில் மீண்டும் தங்கச்சி அம்மா சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, அசினுடனான காதல், பிரகாஷ் ராஜுடனான மோதல் என்று மீண்டும் ஒரு வெற்றி படம். என்றாலும் ஒரே மாதிரியான படைப்புகளோ என்ற முணுமுணுப்பும் எழத் துவங்கியது. 2006 பொங்கலில் ஆதி வெளியாக அது பலத்த எதிர் விமர்சனங்களை பெற்றது. அடுத்த ஓராண்டிற்கு விஜயின் படமே வெளியாகவில்லை. பெரிய வெற்றி ஏதாவது வேண்டும் என்று ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பிரபுதேவா இயக்கத்தில் அமைந்த படம்தான் போக்கிரி. படம் பெரும் வெற்றியை பெற்றது. தமிழகத்தை தாண்டி கேரளாவிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி விஜய்க்கான மார்க்கெட்டை அங்கும் நிரந்தரமாக்கியது. அதன் பிறகு அழகிய தமிழ்மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா என்று பிளாக்பஸ்டர்கள் இல்லாத 5 ஆண்டுகள் உருண்டோடின. இதில் அழகிய தமிழ்மகனில் விஜயின் தோற்றப்பொழிவும் ரகுமானின் இசையும் பெரிதும் கவர்ந்திருந்தன. வில்லுவில் வடிவேலுவின் காமெடியும் நயன்தாராவுடனான பாடல்களும் பெரிதாய் பேசப்பட்டன. அனுஷ்காவோடு விஜய் ஜோடி போட்ட வேட்டைக்காரன் படத்திலும் பாடல்கள் பெரிய வெற்றியை பெற்று படமும் அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. விஜயின் 50வது திரைப்படமாக ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான சுறா எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. விஜய் வடிவேலு காமெடி கூட பெரிதாய் எடுபட்டிருக்கவில்லை. அதே நேரம் வழக்கம் போல பாடல்கள் வெற்றி பெற்றிருந்தன. தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான படம் என்ற விமர்சனத்தை உடைத்த படம் காவலன். மீண்டும் பழைய விஜயை ஞாபகப்படுத்தி நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது.
விஜய் வடிவேலு கூட்டணியும் வழக்கம் போல காமெடியில் கலக்கி இருந்தது. மீண்டும் பழைய பார்முலாவில் வெளியான வேலாயுதம் படம் ரசிகர்கள் கொண்டாடும் திரைப்படமாய் வெற்றி பெற்றது. 2012ஆம் ஆண்டு விஜய்க்கு வெற்றிகரமான புதிய பாய்ச்சலை ஏற்படுத்திய ஆண்டாக இருந்தது. 2012இன் பொங்கலும் விஜயினுடையதுதான், தீபாவளியும் விஜயினுடையதுதான். பொங்கலுக்கு நண்பன் படம் வெளியானது. அமீர்கான் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டரான 3 இடியட்ஸின் தமிழ் மீட்டுருவாக்கமான நண்பனில் ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ் உள்ளிட்டோரோடு நடித்தார் விஜய். சங்கர் இயக்கியிருந்த இந்த படம் நல்ல வெற்றியை ஈட்டியதோடு விஜயின் மீதான விமர்சனங்களை தவிடுபொடியாக்கியது. அதே ஆண்டு தீபாவளி என்று வெளியான படம் துப்பாக்கி. AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான இந்த படம் மிக பெரும் வெற்றியை ஈட்டியது. வருவாய் உள்ளிட்டவற்றில் பல சாதனைகளையும் படைத்தது. ஸ்லீப்பர் செல் என்று சர்ச்சைகளையும் கிளப்பியது. ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் மூவியாக திரை ரசிகர்கள் கொண்டாடினர். பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக உருமாறினார் விஜய். அதன் பிறகு தலைவா வெளியானதையே வெற்றியாக கொள்ளும் அளவிற்கு பல தடைகளை தாண்டி வெளியானது தலைவா. கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் இணைந்து நடித்த ஜில்லா 2014 பொங்கலுக்கு வெளியானது. ஓரளவு நல்ல வெற்றியையும் ரசிக்கும்படியான பாடல்களையும் கொண்டிருந்த ஜில்லா ரசிகர்களை கொண்டாட வைத்தது. மீண்டும் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த கத்தி விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேசியது. பெரிய வெற்றி படமாகவும் கத்தி அமைந்திருந்தது. சண்டை காட்சிகள் மிரள வைத்தன. காயின் ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட் போன்றவை பெரிதும் பேசப்பட்டன. மேலும் விஜயின் நீண்ட நெடிய அரசியல் நெடியுடைய உரைகளும் கவர்ந்திழுத்தன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புலி தோல்வி படமானது. குழந்தைகள் கொண்டாடும் படமாக இருந்தாலும் வெற்றியை ஈட்டி இருக்கவில்லை இந்த படம். அதன் பிறகு ஒரே ஒரு படம் இயக்கிய அட்லியை நம்பி தெரி படத்தில் நடிக்க சம்மதித்தார் விஜய். படமும் ஹிட் அடித்தது. காதல் காட்சிகள் ரசிக்க வைத்தன. சண்டை காட்சிகள் மிரள வைத்தன. பிறகு கல்வி பிரச்சனைகளோடு வந்த பைரவா, கிரிக்கெட் ஃபைட், புல்லட் சீன், பாடல்கள் என்று ஆங்காங்கே ரசிக்க வைத்தன. கடந்த ஆண்டு வெளியான மெர்சல் மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர். பட்டி தொட்டி எங்கும் பார்த்துவிட தூண்டிய அரசியல் சர்ச்சைகள் படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கியது. விஜயை ஜோசப் விஜயாக ராஜா அறிமுகம் செய்ய நான் எப்போதுமே ஜோசப் விஜய் தான் என்று விஜயும் லெட்டர் பேடில் பதிலடி கொடுக்க, ராகுல் காந்தி வரை ஆதரவு கொடுக்க விஜயின் புகழ் இந்தியாவெங்கும் பரவியது. AR ரகுமான் இசையில் பின்னணி இசை, பாடல்கள் என எல்லாம் ஹிட்டடிக்க காட்சிகளும் கவர்ந்தெழுத்தன. மெஜிஷியன், டாக்டர், கிராமத்து ஆள் என்று 3 கதாபாத்திரங்களிலும் விஜய் கொண்டாட வைத்தார். GST சர்ச்சையையும் தாண்டி நல்ல நேரம் பார்ப்பதை அனாவசியம் என்பதும், கோவிலை விட மருத்துவமனை கட்டுவதே முக்கியம் என்றதும், அதற்கு தாலியை கழட்டி கொடுத்ததும், சங்கிலி கருப்பை துணைக்கு கூப்பிட்டதும் நுண்ண ரசிகர்கள். விஜயின் தனித்திறமைகளில் நடனம் பெரிதும் பேசப்படும், ஏன் போற்றப்படும் விஷயமாகவும் இருக்கிறது. லாரன்ஸோடு போட்டி போட்டுக்கொண்டு ஆடியதை ரசிகர்கள் கொண்டாடினர். விஜயின் நடன திறமை பல நடன கலைஞர்களுக்கே வியப்பான ஒன்றாகும். பல சூப்பர் ஸ்டார்களிடமும் இல்லாத அல்லது குறைவாக இருக்கும் நடன திறமை விஜய்க்கு மட்டும் இயல்பான ஒன்றானது. நடனத்தை போலவே பாடுவதும் விஜயின் பெரும் தனித்திறன். தேவா திரைப்படத்தில் முதலாக கோத்தகிரி குப்பம்மா என்ற பாடலை பாடியிருந்தாலும் ஐயோ அலமேலு பாடல்தான் விஜயின் முதல் ஹிட் பாடல். தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலும் ஹிட்டாக தொடர்ச்சியாக தனது படத்தில் பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் விஜய். காதலுக்கு மரியாதை படத்தில் இளையராஜா இசையில் ஓ பேபி என்ற பாடலையும் பாடியிருந்தார் விஜய். பெரியண்ணா படத்தில் சூர்யாவிற்காக தம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து என்று பாடிய பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. உன் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்ற பாடலும் அதில் விஜயின் நடனமும் அவரது ரசிகர்களை பெருக்கியது. பத்ரி படத்தில் என்னோட லைலா, பகவதி படத்தில் கொக்கோ கோலா பிரவுன் கலர்டா போன்ற பாடல்களும் ஹிட் அடித்தன. சச்சின் படத்தில் வாடி வாடி என்ற பாடல் எல்லோரையும் ஆட்டம் போட வைத்தது. சச்சின் படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கழித்து துப்பாக்கியில் கூகுள் பண்ணி பார்த்தேன் என்ற பாடலின் மூலம் விஜய் என்னும் பாடகரை தமிழ் சினிமா மீண்டும் உச்சி முகர்ந்தது. தலைவா படத்தில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஆட்டம் போட வைக்க, ஜில்லாவில் கண்டாங்கி பாடல் ரசிக்க வைத்தது. மீண்டும் கத்தியில் செல்ஃபி புள்ள பாடல் பட்டி தொட்டி எங்கும் பாடி திரிய வைத்தது.
விஜய் பாடிய பாடல்கள் மட்டுமல்ல, விஜய் படத்தில் வரும் எல்லா பாடல்களுமே பெரும்பாலும் ஹிட் அடித்து விடுகின்றன. விஜயின் தோல்வி படங்கள் என்று சொல்லப்படும் படங்களில் கூட பாடல்கள் பெரும் வெற்றியை ஈட்டி விடுகின்றன. விஜயின் ரசிகர் கூட்டம் தமிழகத்தையும் தாண்டி தமிழர்களையும் தாண்டி கேரளா, கர்நாடகா என்று எங்கும் நிறைந்திருக்கிறது. இளைய தளபதி என்று வளரும் விஜய் சினிமாவோடு சேர்த்து அரசியலிலும் வளர்ந்தே வருகிறார். திமுக நெருக்கம், டெல்லி சென்று தபால் தலை வெளியிடுவது, ராகுல் காந்தியை சந்திப்பது, திமுகவோடு முரண்படுவது, அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது, பின்னர் அதிமுகவோடும் முரண்படுவது, மோடியை சந்திப்பது என்று சினிமாவோடு சேர்த்து அரசியலிலும் பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம், நலத்திட்ட உதவிகள், மீனவர்களுக்கான கூட்டம், நலிவடைந்தோருக்கு உதவி போன்ற சமூக அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டே வருகிறார். நீட் தேர்வால் உயிரிழந்த டாக்டர் அனிதாவின் வீட்டிற்கே சென்று ஆறுதல் தெரிவிப்பது, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் வீட்டிற்கும் சென்று வருவது போன்று சத்தமில்லாமல் மக்களோடு நெருங்கியும் வருகிறார். விஜயாய் நம்மிடம் அறிமுகமாகி இருந்தாலும் ஜோசப் விஜய் என்று விமர்சிக்கப்பட்ட போது இங்கு அந்த விமர்சனத்தின் மீது எதிர்ப்பு எழுந்ததே தவிர பெரிதாய் எந்த சலனமும் ஏற்பட்டிருக்கவில்லை. காரணம், விஜய் சினிமாவையும் தாண்டி மக்களை நெருங்கி இருக்கிறார்.